ஆனா அஜித் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து ஆஹ், இது பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அஜித் ஃபேனா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையை சேர்க்குது? நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா தலை ரசிகர் தான். எனக்கு தலைனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உசுரை குத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவேன். தலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நல்ல ஒரு கேரக்டர், ஜென்யூனான கேரக்டரு. அந்த மாதிரி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்றதுன்னா, மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல ஒரு பேரை சம்பாதிச்சிருக்கிறாரு. நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கிறாரு. ரொம்ப நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கிறாரு. அவரை ஒரு மனுஷன் வந்து கிடையாது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்தது இல்லையா, ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு திரும்ப வந்து ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஸுக்கு அதுக்காக ஒன்று வந்தது இல்லையா, அதில் வர சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா சரி, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்குது. தலை ரசிகர்ன்ற அந்த ஒரு இதில் வந்து பார்த்துச்சுங்க, ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருக்குதே தவிர, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆரோக்கியத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம்னா, தலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து சொல்ல மாட்டாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே வச்சுப்பாரு. இன்னாருக்கு செய்தேன், அவங்களுக்கு செஞ்சேன், இவங்களுக்கு செஞ்சேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்ய மாட்டாரு. அந்த ஒரு விஷயத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவார்டு கொடுக்குறாங்க, தாராளமாக கொடுக்கலாம். தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் 100க்கு 100 இல்லை, 200க்கு 200 வந்து சதவீதம் வந்து தாராளமாக கொடுக்கலாம். நன்றி நன்றி. பாய் சொல்றேன். பயமா ஸோ அஜித் சாருக்கு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அவருக்கு கிடைச்ச பெருமையாகவும், அவருக்கு ரசிகர்களுக்கு கிடைச்ச பெருமையாகவும், தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச பெருமையாகவும் இருக்கும். ஸோ ஒரு நடிகர் எல்லாருமே வந்து அவங்களுடைய பேஷனை நோக்கி ஓடாமல் அவங்க எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறது இல்லை மற்றபடி போய்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்து படம் நடிக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தீங்கன்னா அவருடைய பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு. சில சமயம் திரைக்கு முன்னால் நம்ம கிட்ட எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. சில சமயம் திரைக்கு பின்னால் அவருடைய பேஷனை நோக்கி அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ உங்களுக்கு அஜித் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஜய் ஃபேனு. அவருடைய ஃபேனாக இருக்கும்போது இவரை வந்து அந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. ஸோ இன்னமும் வந்து அவர் மக்கள் மனசில் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருப்பார். அவர் செயல்பாடுகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவரை மாதிரியே எல்லாருமே தன்னுடைய பேஷன் என்னவோ அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அவருக்கு பத்மபூஷன் அவார்டு அவருக்கு அறிவிச்சது வந்து ஒரு மாதிரி ப்ரௌட் ஃபீலிங் தான். கண்டிப்பாக ப்ரௌட் ஃபீலிங்காக இருக்குது. எல்லாருமே ப்ரௌட் பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நாம எல்லாருமே எந்த ஸ்டேட்டில் இருக்குமோ அவரும் அந்த ஸ்டேட் மூலியமாக தான் போய் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இது ப்ரௌடான விஷயம் தான். பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க, ரைட்டு, சந்தோஷம், மகிழ்ச்சி தான். நல்ல மனிதர். இப்போ நடிகர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரேஸ் ஓட்டி ஜெயிச்சிருக்காரு. ஸோ பெருமை சேர்த்ததுனால அவருக்கு வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. சரி, அது எப்படி இருக்கு? பெருமையா இருக்கா? நல்ல பெருமையாக இருக்குது, சந்தோஷம். வெரி இதை குட். பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு டேலண்டான ஆள், நல்ல வீரர். அஜித் விஜய் சினிமால போட்டியில இருக்காங்க. ஒருத்தர் அரசியலுக்கு போயிட்டாரு, ஒருத்தர் ரேஸுக்கு போயிட்டாரு. ஆமாம், எப்படி இருக்குது? அது பிளவுங்கிறது இருக்கக்கூடாது. பட் பிளவுங்கிறது இருக்கக்கூடாது. ஓகே, ஒற்றுமையாக இருந்து செயல்படணும். ஒற்றுமையா இருந்து செயல்படணும். சரி, இப்போ அஜித் ரேஸ் ஓட்டுறதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். எப்படி இருக்கு இதெல்லாம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, இப்போ அவருக்கு வந்து அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, பத்மபூஷன் அவார்டு. அதை பத்தி என்ன, எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பெருமையாக திங்க் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம். ஓகே, அஜித் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. உங்க பேர் என்னது? என் பேர் நிரஞ்சன் ப்ரோ. நிரஞ்சன். ஏன் நர்வஸா இருக்கீங்க? நான் நர்வஸாக இல்லை, நல்லா தான் இருக்கீங்களா? சரி, அஜித் எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க, சின்ன வயசுல பிடிக்கும். அப்புறம் சூர்யா ஃபேனாக இருந்தேன். இப்போ அவர் கார் ரேஸ்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தியாவுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. அது அடுத்ததான் அதான் கேட்கலான்னு இருந்தேன். அவருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க, அது எந்த அளவுக்கு ப்ரௌடா இருக்கு? அவர் ஒரு இந்தியனா இருந்து எவ்வளோ ரொம்ப இது வரைக்கும் வாங்காத ஒரு அவார்டை ஃபர்ஸ்ட் டைமாக இவர் வாங்கியிருக்காரு ப்ரோ. ரொம்ப பெருமையாக இருக்குது ப்ரோ. ஒரு ஆக்டராகவும் இருந்துக்கிட்டு, ஆஸ் யூஸ்வல் ஒரு ஃபேமிலி மேனாகவும் இருந்துக்கிட்டு, அந்த ஃபீல்டு கார் ரேசிங் ஃபீல்டில் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க ப்ரோ.
அதுவும் ரொம்ப ப்ராக்டிஸ் இல்லை ப்ரோ அவருக்கு, இருந்தாலும் நல்லா ஜெயிச்சிருக்காரு. நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. ப்ரோ உங்க பேரு? சரண். சரண் ப்ரோ. ஏன் ப்ரோ நார்மலா இல்ல ப்ரோ, இங்க வா ப்ரோ. அது ப்ரோ அம்மா அஜித் பிடிக்குமா ப்ரோ? இல்ல அஜித் பிடிக்காதா? விஜய் தானா? ஓகே அம்மா, அஜித் அவர்களை பத்தி தெரியுமா? அவர் நல்லா இது பாசமா இருக்கிறவர், எல்லாம் நல்லா நடிக்கிறவர், நல்லா இதுவா இருக்கிறவர், ஒரிஜினலா நல்லா இருக்கிறவர். ஓகே, இப்போ அவருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லதும்மா, தேங்க்ஸ் அவருக்கு. அவருக்கு தான் கொடுக்கணும். நல்லது, தேங்க்ஸ்மா அவருக்கு. ஓகே, ஓகே, பிடிக்குமா அவரை? ரொம்ப பிடிக்கும்.